سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்று கிணியவர்களே, இன்னைக்கு தேசத்தில் தமிழகம் மட்டுமில்லை, தமிழகம் அல்ஹம்துலில்லாஹ், தமிழகம் அல்லாத மற்ற வட மாநிலங்களிலே தமிழகத்திலும் கூட சில பேசுபொருளாக சில நிகழ்வுகள் கொலை நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஆணவ கொலை நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பாலியல் பிரச்சனை, பாலியல் நடைபெற்றதை எல்லாம் சமீபத்திலே சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டால் என்ற செய்திகளை எல்லாம் கூட நாம் சமீபத்திலே பார்த்த செய்தி. வன்கொடுமைகள் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் தமிழகத்திலே சில நேரங்களிலே இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகல்ல, இன்றைய சென்ற ஜும்ஆவிற்கு பிறகு இந்த ஜும்ஆவுக்கும் இடையிலே உள்ள இந்த நாட்களிலே உள்ள அந்த செய்திகளை நான் சொல்லுகின்றேன். தீண்டாமை, அது பற்றி கூட நிகழ்வுகள் நடைபெற்றதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, இது போன்று நிறைய நிகழ்வுகள் தேசத்திலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குற்றம் புரிந்தவன் கொண்டாடப்படுகிறான் தான் வருத்தம். இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு சொன்னால் குற்றம் நடப்பது ஏதோ தமிழகத்தை பொறுத்தவர்களே மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றாலும் கூட வடநாடுகளிலே அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்திலே ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் மீது குற்றம் சுமத்தப்பட வேண்டுமாம். அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் சங்கிகள் செய்த வேலை, மாணவர்கள் குடிக்கின்ற தண்ணீரிலே விஷத்தை கலந்தார்கள், பல மாணவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதுபோல நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இந்த குற்றம் புரிந்தவன் கொண்டாடப்படுகிறான் பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுக்கிறது என்பது நிதர்சனமான செய்தி. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, காஷ்மீரிலே கோயிலுக்குள்ளே வைத்து 8 வயது சிறுமி, ஒரு இஸ்லாமிய சிறுமி, குதிரை வைத்துக் கொண்டிருந்த அந்த சிறுமியை கோயிலுக்குள்ளே ஒரு வாரம் வைத்து கொடுமை செய்து உறுப்புகளை எல்லாம் முறித்தெடுத்து ஒரு நபரல்ல, 2 நபரல்ல, ஏறத்தாழ 11 நபர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இறுதியிலே அந்த குழந்தையை பிணமாக கொண்டு வந்து வெளியே போட்டார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு ஊர்வலம் வந்தார்கள். தேசிய கொடியை பிடிக்கிறதுனா சாதாரணமான விஷயமா? அந்த கொடிக்கான மதிப்பு என்ன, அந்த கொடிக்கான உயர்வு என்ன? அந்த கொடியை தலைகீழாக ஏற்றிவிட்டால் அவனுக்கு தண்டனை, அந்த கொடியை அவன் அரைக்கம்பத்திலே பறக்க விட்டு விட்டால் அவனுக்கு தண்டனை, அந்த கொடியை அவமதிப்பு செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு சிறை. அந்த கொடியை அவ்வளவு மதிப்பு நிற்க அந்த கொடியை பார்த்து சல்யூட் அடிக்கிறான். அந்த கொடியை பார்த்து நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல் குடிமகனும் நாட்டின் பிரதமரும் கூட அதை பார்த்து சல்யூட் அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு அந்த 11 நபர்களுக்காக வேண்டி வீதியிலே வலம் வந்தார்களே, இவர்களை பற்றி நாம் என்ன சொல்லுவது? குற்றவாளிகளை கொண்டாடுகிற கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, நீதிபதிகளே அவர்களை கொண்டாடுகிற அளவிற்கான நிகழ்வுகள் எல்லாம் தேசத்திலே நடைபெறுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான், குற்றம் புரிந்தவன் கொண்டாடப்படுகிறான், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். என்ன நீதி, என்ன நீதி, என்ன நீதிமன்றங்கள் என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலேயும் எழுகிறது என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அங்குதான் இந்த நீதிமன்றத்தின் மீதான சில சந்தேகங்கள், நீதிபதியின் மீதான சந்தேகங்கள் வருகிறது என்று பொதுமக்கள் இன்னைக்கு
பலவாறாக பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். நீதிபதிகள் என்பவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே, சாட்சிகளினுடைய அடிப்படையிலே நீதி வழங்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எப்படி நீதி வழங்குறாங்கம்மா? வர்ணத்தின் அடிப்படையிலே. வர்ணம்னா நமக்கு விளங்கும், இவன் என்ன ஜாதி, அவன் என்ன ஜாதி, இவன் என்ன ஜாதி, அவன் என்ன ஜாதி என்று ஜாதி பார்த்து வர்ணத்தின் அடிப்படையிலே, அதே போல மத நம்பிக்கைகளினுடைய அடிப்படையிலே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பது இந்த தேசத்திலே ஒரு அவமானகரமான செய்தியாக நாம் தீர்ப்பை சொன்னா விமர்சிக்கலாம். தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளைத்தான் விமர்சிக்க கூடாது, தீர்ப்பை விமர்சிக்கலாம். அன்பிற்கினியவர்களே, வர்ணத்தின் அடிப்படையிலே, சாட்சிகளினுடைய அடிப்படையில் இல்லாமல் மத நம்பிக்கைகளுடைய அடிப்படையிலே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் தேசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலை, மிகப்பெரிய கவலை. சமூக ஆர்வலர்களுக்கு, தேசத்தின் ஆர்வலர்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு கவலையாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் கொஞ்ச நாளா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன், அதே போல சுவாமிநாதன், வழக்கறிஞர் சுவாமிநாதன், இதென்னங்க அன்பிற்கினியவர்களே, என்ன 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 வழக்கம், என்ன தீர்ப்புங்க? ஒருவர் வாகனத்தை இயக்குகிறார். வாகனத்தை இயக்கியதிலே சில நபர்கள் மீது மோதிவிடப்படுகிறது, விபத்து ஏற்பட்டு விட்டது. நீதிமன்றத்துக்கு போறாங்க. வாகனத்தை விபத்தை ஏற்படுத்தியவர் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும். அவர் அமெரிக்காவுக்கு போகணும், விசா காலம் முடியுது, உடனே அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாரு, இந்த தேசத்தின் குடிமகன், அமெரிக்காவுக்கு போகணும். அதுல வினசராருன்னு சொன்னா, அந்த பெண்மணியை விட்டு இன்னொருத்தர் நான் தான் அதை செய்தேன் என்று முன் வருகிறார். நீதிபதி வழங்குற தீர்ப்பு என்ன தெரியுங்களா? நீதிபதி வழங்குற தீர்ப்பு என்ன தெரியுங்களா? அன்பிற்கினியவர்களே, உயர் ஜாதிக்காரர்கள் இவர்களெல்லாம் அப்படி தவறு செய்ய மாட்டார்கள். உயர் ஜாதிக்காரர்கள் இவர்கள் அப்படியெல்லாம் தவறு செய்ய மாட்டார்கள். குடுமி வைத்தவர்கள் எல்லாம் அப்படி தவறு செய்ய மாட்டார்கள். நடந்துச்சு, இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வை சொல்கிறோம். அதை எதிர்த்ததற்காக வேண்டிய அன்பிற்கினியவர்களே, வாஞ்சிநாதன் போன்றவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் இந்த தேசத்திலே பார்க்கிறோம். அதுபோல இங்கே எத்தனை தீர்ப்பு, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டுச்சு, அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? இந்த இடம் வாதி பிரதிவாதிகள் எல்லாம் முடிஞ்ச ஒப்பாடு, இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள், இந்த பாபரி மஸ்ஜிதுக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்களுக்குத்தான். ஆனா மத நம்பிக்கையின் அடிப்படையில் இது தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றல்லவா ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். சர்வ தேசமும் ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியத்தோடு இந்த தீர்ப்பை பார்த்தது. ஆச்சரியத்தோடுன்னா மிக அசிங்கமாக, கேவலமாக, எப்படிரா சட்டத்தின் அடிப்படையில் இல்லாம, சாட்சியின் அடிப்படையில் இல்லாம, ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். எப்படி அது வழங்கப்படும்? அதுக்கு 5 நீதிபதிகளுடைய பெஞ்ச். சட்டத்தை எழுதியவர் யார் என்பது கூட தெரியாது. அந்த 5 பேர்ல யார் கையெழுத்து போட்டாங்க அந்த தீர்ப்புல, அதுவும் தெரியாது. இப்படியெல்லாம் தீர்ப்புகள் இந்த தேசத்திலே வருகிறது. இன்றும் இப்போ கூட வந்துவிட்டது. இப்ப சமீபத்தில் அங்கங்க குண்டு வச்ச சாமியார்களை, அங்கங்க குண்டு வச்ச பெண் சாமியார், ஆண் சாமியார்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் தேசத்துல நீதிபதிகள் விடுதலை செஞ்சாங்க. சொன்ன சமாச்சாரம் என்ன தெரியுங்களா? அவங்க சொன்னது அதை நான் மேலே சொன்னதை போன்று இவர்களெல்லாம் சாமியார்கள் எல்லாம் தவறு செய்ய மாட்டார்கள். சாமியார்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்களாம்? தவறு செய்ய மாட்டார்களாம். ஒரு நீதிபதி இப்படியா பார்ப்பார்? நீதிபதிக்கு தேவை என்ன? சாட்சி என்ன? சட்டம் என்ன? சாட்சிகள் என்ன சொல்லுகிறது? இதைதானே பார்க்க வேண்டுமே தவிர சாமியார்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அதனால் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆக வர்ணத்தின் அடிப்படையிலும் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த தேசத்திலே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவன் யார், குற்றத்திற்குரிய குற்றம் சாட்டியவர் யார் என்று கூட பார்க்கிறார்கள்.
அவன் பெரிய வசதி படைச்சவன்பா, பெரிய அரசியல்வாதிப்பா, இவன் பாமரன் சாதாரணமானவன், அதனால இவனுக்கு தண்டனை கொடுத்துடலாம், இவன் தான் அநீதி இழைக்கப்பட்டவன் நல்லாவே எனக்கு தெரியும், இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வசதி படைத்தவன், அரசியல் மிகப்பெரிய அரசியல் பெரிய இடத்துல இருக்கிறவன். இப்படி குற்றம் சாட்டுபவன் யார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவன் யார் என்றும் பார்த்து தீர்ப்பை வழங்கக்கூடிய சில நிகழ்வுகள் எல்லாம் இந்த தேசத்திலே நடக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே சமீப காலங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நீதிபதிகள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காமல் வர்ணங்களையும் மதங்களையும் அவர்களுடைய மத நம்பிக்கைகளையும் அவர்கள் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், ரெண்டு பேரும் சமமா இருக்கானா, அவன் கீழே இருக்கானா, அவன் மேல இருக்கானா, இப்படியெல்லாம் பார்த்து தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்தின் பெரும்பான்மையான மக்கள் அன்பிற்கினியவர்களே வருத்தத்தோடு இவைகளை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை அவற்றுக்கு உரியவரிடத்தில் நீங்கள் சரியாக ஒப்படைத்து விடுங்கள். அமானிதம் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுதுன்னு சொன்னா அந்த அமானிதத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நீதிபதிகள் எல்லாம் பொறுப்பிலே இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் அமானிதத்திற்குரியவர்கள். அவர்களிடத்தில் கொண்டு போகிற அந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அமானிதத்திற்குரியது. அவர்கள் அதற்கான சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது நாம் இந்த வசனத்திலே வெறும் பொருட்களுக்கு மட்டுமல்ல, நான் ஒரு 10 ரூபாயை எடுத்து அல்லது ஒரு 100 ரூபாய் எடுத்து அல்லது ஏதேனும் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை எடுத்து நான் இங்கே கொடுத்து வைத்து விட்டு இதை பாதுகாத்திருங்கள், பின்னால் நான் கேட்கும் பொழுது கொடுங்க அப்படின்னு சொல்றது அது மட்டும் அவருக்கு அமானிதம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, நீதிபதிகள் வழங்குகின்ற தீர்ப்பு இருக்கிறதே அதுவும் அமானிதம். அந்த அமானிதத்தை சரியாக ஒப்படைக்க வேண்டும், சரியாக வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சொல்றான், வைதா ஹகம்தும் பைனன் நாசி, மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்புகளை வழங்குவீர்கள் என்று சொன்னால் அன் தஹக்குமு பில் அத்ல், நேர்மை என்ற சிந்தனையோடு இருங்கள். நீங்க எந்த பக்கமும் சாஞ்சிராதீங்க. அதான கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு தராசு, ஒரு கண்ணை கட்டி வச்சிருக்கிற ஒரு சிலை கையில என்ன தராசை பிடிச்சிருக்கும், அந்த முள்ளு நேரா அப்படியே நிற்கும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அன் தஹக்குமு பில் அத்ல், நேர்மை என்ற ஒன்ற சிந்தனையோடு நீங்கள் நீதிபதிகள் அந்த சீட்டில நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த உங்களுடைய ஆசனத்திலே நீங்கள் அமருங்கள், அதை கொண்டு நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள், சாட்சிகளை கொண்டு நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீதிபதிகளுக்கும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பு அமானிதம், அந்த அமானிதத்தை வீணாக்கி விட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் கூறும் இந்த அறிவுரை, இன்னல்லாஹ் யஇதுக்கும் பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிற இந்த அறிவுரை இருக்கிறதே மிகவும் நல்லதொரு அறிவுரை, மிகவும் நல்லதோர் அறிவுரை. இந்த அறிவுரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா, அவைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன, பார்க்கிற பார்வை என்ன, சிந்திக்கிற சிந்தனை என்ன, உங்களது மூளையில என்ன ஓடுகிறது என்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, இது வெறும் குர்ஆனை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டுமில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ் சொல்லல, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நம்மள முஸ்லிம்களை கூப்பிட்டு சொல்லல, ஒட்டுமொத்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்கினாலும் நீதிபதிகளாக இருக்கிற நீங்கள் இப்படி சிந்திக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்க்கும். அன்றைக்கினியவர்களே, 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இடம்பெற செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நீதியான ஆட்சியாளர் யார்? நீதியான ஆட்சியாளர் யார்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
அவங்க ஹலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள். ஹலீஃபாக பொறுப்பேற்றுக் கொண்டு ஆங்காங்கே கவர்னர்கள் பொறுப்பு என்ன செய்றாருன்னு சொன்னா எல்லோருக்குமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த பகுதியை போங்க, இங்க கவர்னரா இருங்க, இங்க போங்க, இந்த கவர்னரா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா கவர்னர் பொறுப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒரு இடத்திற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள கவர்னரா நியமிச்சு செய்றாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கடிதத்தையும் எழுதி என்ன செய்றாங்கன்னு சொன்னா கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க இந்த தேசத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, கவர்னரா இருங்க, அங்க போய் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நான் கொடுத்திருக்கிற இந்த கடிதத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் கவர்னர் பொறுப்பை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தையும் கையிலே கொடுத்து அனுப்புகிறார்கள். அது எழுதியிருக்காங்க, ஒன்றாவது வழி தவறியவர்களுக்கு நீதமான ஆட்சியாளராக நீங்கள் இருக்க வேண்டும். வழி தவறியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஒருத்தன் வழி தவறான வழியில போறான்னு சொன்னா அவனுக்கு நேரான வழி அது உங்களது பொறுப்பு, அதை நீங்கள் காட்ட வேண்டும். அநீதம் செய்பவனுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா பார்த்துட்டு அவனை பார்த்து நீங்க பயந்து அப்படியே ஒடுங்கிடாம அவன் பேசுனா, அவன் சொன்னா, அவனை எதிர்த்தா ஏதாவது செஞ்சிருவான். நீங்க எப்படிதான் நம்மளுடைய மனோநிலை எல்லாம் அப்படித்தானங்க. ஒருத்தன் அநியாயம் பண்றான்னு சொன்னா அவன்கிட்ட போய் நம்ம மோதக்கூடாதுங்க. அவன்கிட்ட மோதலாம் நமக்கு இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படியே போறோம் இல்லை. ஆனா கவர்னருக்கு கடிதம் எழுதினாங்க, அநீதம் செய்பவனை எச்சரிக்கை செய்து கொண்டே இருங்கள். அதே போல குழப்பம் செய்பவரை சீர்திருத்தங்கள். நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்றானா அவனை சீர்திருத்தம் செய்யுங்கள். அவனை குழப்பவாதியா இல்லாம அதிலிருந்து அவனை மாற்றுவதற்கான என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ சீர்திருத்த முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். அதே போல பலவீனமானவர்களுக்கு நீங்கள் பலமாக இருங்கள். பலவீனமானவர்களுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கு, நமக்கு பலமான ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற அந்த தைரியம் வர வேண்டும். எனது கவர்னர், எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கவர்னர் என்னை கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த பலமான சிந்தனை அந்த பலவீனருக்கு வர வேண்டும். அது போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு நீங்கள் நீதி வழங்குங்கள். அநீதி இழைக்கப்பட்டான்னு சொன்னா அவன் பக்கம் தான் நீங்கள் நிற்க வேண்டுமே தவிர அநீதி இழைத்தவன் எந்த இடத்திலே இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். எப்படி வர்ணம் பார்க்கப்படுகிறதோ, எப்படி மனம் பார்க்கப்படுகிறதோ, எப்படி நம்பிக்கைகள் பார்க்கப்படுகிறதோ அது போல இல்லாமல், அவனுடைய செல்வம் அப்படி இல்லாமல் அநீதி இழைக்கப்பட்டவனா நீங்கள் அவன் பக்கம் தான் நிற்க வேண்டும். கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு செய்தி, அன்பிற்கினியவர்களே, துன்பத்திலே உழந்து கொண்டிருப்பவனுக்கு அடைக்கலம் கொடுங்கள். துன்பத்திலே சிக்கொண்டிருக்கிறானா அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள். அதே போல அனாதைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். அனாதைகளுடைய சொத்து பறிபோகி விடாமல் நீங்கள் பாதுகாத்து அவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்கான எல்லா காரியங்களையும் செய்து வையுங்கள் சொன்னாங்க. ஏழைகள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதிலே மிக கவனத்தோடு இருங்கள். இன்னைக்கு அன்பிற்கினியவர்களே, ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா கவர்னருக்கு முன்னால் ஜனாதிபதிக்கு முன்னால் நின்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா நான் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய எல்லா வரிசையும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டு கீழே இறங்கி பொறுப்பேற்றுட்டு வந்த உடனேயே என்னென்ன கூத்தடிக்கணுமோ அத்தனை கூத்தையும் அடிக்கிறாங்க. அன்பிற்கினியவர்களே, ஆனா அன்னைக்கு ஒரு கவர்னருக்கு எழுதிய கடிதம், கலீஃபா எழுதிய கடிதம், அன்பிற்கினியவர்களே, இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்தவர்களா அவர்களை பராமரிப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இதுதான் ஒரு நீதியின் ஆட்சியின் அடையாளங்களாக நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி, இப்படி இதெல்லாம் கொடுத்து இதை நீ செயல்படுத்தல, இதெல்லாம் செயல்படுத்த மாட்டேன்பா, எனக்கு சொகுசு வாழ்க்கை, எனக்கு சொகுசு வாழ்க்கை, 10 லட்சம் ரூபாய்க்கு நான் போட்டு போடுவேன், அல்லது நினைச்சுவேன் 50 லட்சம் ரூபாய்க்கு நானே எதையாவது வாங்குவேன், போவேன், நாடா கடிவேன், பிளைட்ல ஊர் சுத்துவேன் அப்படின்னு இல்லாம, அன்பிற்கினியவர்களே, ஒரு ஆட்சியாளன் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நேர்மை தவறுவான் என்று சொன்னால், நீதிமன்றத்திலே இருந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்து சட்டத்தின் அடிப்படையில் சாட்சியின் அடிப்படையில் நேர்மையான தீர்ப்பை வழங்கவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநீதியான தீர்ப்பு வழங்காத வரை அல்லாஹ் அவரோடு இருப்பான், அந்த ஆட்சியாளரோடு இருப்பான்.
அவர் நேர்மையாக நடந்து கொள்ளுகிறவரை அல்லாஹ் அவரோடு இருப்பான். நேர்மை தவறுகின்ற, அநீதி இழைக்கின்ற இடத்திற்கு அந்த நீதிபதி, அந்த ஆட்சியாளன் வருவான் என்று சொன்னால் அல்லாஹ் தனது பொறுப்பை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு அங்க விலகின உடனேயே ஷைத்தான் உள்ளே வந்து விடுவான். அல்லாஹ் தான் பொறுப்பை அவரை விட்டு தன்னுடைய பொறுப்பை அல்லாஹ் நீக்கிடுவான். நீக்கின உடனேயே ஷைத்தான் அங்கே அவரோடு இணைந்து கொள்ளுவான். ஷைத்தான் இணைந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது நாம் பார்க்கிற செய்தி. இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுல, திருமிதியில பதிவாகி இருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கை, நீங்க சட்டத்தின் அடிப்படையில், சாட்சியின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி நடத்தவில்லை என்று சொன்னால் உங்களிடத்துல யார் இருப்பா? ஷைத்தான் தான் குடிகொண்டு இருப்பான். அப்படின்னா நீங்க யாருங்க? நீங்கள் நீதிபதி அல்ல, நீங்கள் ஆட்சி, நீங்கள் பிரதமர் அல்ல, நீங்கள் ஜனாதிபதி அல்ல, நீங்கள் முதல்வர் அல்ல, நீங்கள் அமைச்சர்கள் அல்ல. அநீதி என்ற ஒன்று உங்களிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் நீங்கள் ஷைத்தான்கள், நீங்கள் இப்லீஸ்கள். நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அங்க அல்லாஹ்வுக்கு பதிலா ஷைத்தான் வந்துருவான்னா நீங்க எல்லாம் யாரா மாறிடுறீங்க? ஷைத்தான்களாக மாறி விடுகிறீர்கள். ஷைத்தான் கையில ஒரு நாட்டை கொடுத்தா என்ன நடக்கும்? அன்பிற்கினியவர்களே, என்ன குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நாம பல தேசங்களை பார்க்கிறோம். இந்த தேசம் அப்படி போய்விடக் கூடாது என்ற வருத்தத்திலே நாம் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நீதி என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை. அதை வழங்க வேண்டும், அதை வழங்கலன்னு சொன்னா அவன் நீதிபதியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. அன்றைக்கினியவர்களே, இன்னைக்கு ராகுல் காந்தி கையில எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சொல்லுகிற செய்திகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா நாடு தேசம் எவ்வளவு மோசமான ஒரு இடத்திற்கு போயிருக்கிறது. அதுக்கு காலங்காலமா தெரிஞ்ச செய்திதான். ராகுல் காந்தி இப்பதான் கொஞ்சம் விழிச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டி இருக்கிறது. அல்லது இதுக்கு மேலையும் விட்டா இந்த தேசம் எங்க போயிடுமோ அப்படின்னு பயந்து இன்னைக்கு புறப்பட்டு விட்டாரோ அப்படிங்கிற எண்ணங்கள், ஓட்டங்கள் நம்முடைய உள்ளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு நேரத்தில் இந்த நீதிபதியில் சொன்ன ஒரு செய்தி, இந்த தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஏன் விட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள மட்டுமில்ல, இந்த உலகத்தின் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிறது. தேர்தல் கூட்டத்திலே ஒரு அமைச்சர் பேசுகிறார், ஒரு பிரதம அமைச்சர் பேசுகிறார், ஒரு முதல்வர் பேசுகிறார். நாமெல்லாம் 80 அவர்கள் 20. நாமெல்லாம் யாரு? 80 அவர்கள் 20. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பிற்கினியவர்களே, இந்த ஒரு வார்த்தையை தேர்தல் ஆணையம் அன்றே கண்டுகொண்டிருக்க வேண்டுமா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் முரணாக தேர்தல் பிரச்சாரங்களிலே இந்த வாசகங்கள் இடம்பெற்றதல்லவா? இடம்பெறுகிற பொழுது அதை கண்டிக்காமல், அவர்களை சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல், அன்பிற்கினியவர்களே, அவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியது யார் என்று சொன்னா இவர்களால் நியமிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களோ அந்த தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறது. இன்றைய ராகுல் காந்தியினுடைய பல செய்திகள் வெளியிடுகிற விஷயத்திலே அன்பிற்கினியவர்களே, அந்த சந்தேகங்கள் எல்லாம் வெளியாகி நம்மை பிரமிப்பிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தெரியுங்களா? இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படி என்பது அங்கிருக்கியவர்களை பாருங்கிற. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்வு, ருபை பின்த் அன்-நதுர் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கும் அன்சார் குலத்தை சார்ந்த ஒரு பணிப்பெண், 2 பேருக்கு மத்தியில ஒரு வாய் தகராறு ஏற்படுது. வாய் தகராறு முத்தி கை கலப்பா மாறுது. அப்படி கை கலப்பா மாறுகிற பொழுது ருபை பின்த் அன்-நதுர் என்ற அந்த பெண் ஒரு உயர்ந்த குளத்துல இருக்கிறது, கொஞ்சம் வசதி படைச்ச இடத்துல இருக்கு. அந்த பெண் அந்த பணிப்பெண்ணை அடிக்க முன்னால் இருக்கக்கூடிய பல் உடைந்து போகிறது. பணிப்பெண்ணினுடைய பல் உடைந்து போனது. இந்த வழக்கு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது. என்னுடைய பல் உடைக்கப்பட்டு போய்விட்டது. அன்சாரி அந்த பெண் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. பல்லு உடைக்கப்பட்டு போச்சு. உடைச்சது இவங்க கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்கிறார்கள். கடைசியில தீர்ப்பு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அஸ்ஸின்னு பிஸ்ஸின்னி, அஸ்ஸின்னு பிஸ்ஸின்னி, பல்லுக்கு பல், பல்லுக்கு பல். உங்க பல்ல உடைக்கல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க உடைச்சிங்கல்ல, உங்களது பல்லை உடைக்க வேண்டும். இதான் தீர்ப்பு. சொன்ன உடனே அந்த அந்நதுரு கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர் வர்றார். அனஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அங்கே வருகிறார். வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அனசுபுன்னு நதுரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் அங்கே வந்து, அப்படியெல்லாம் நடந்து விட வேண்டாம், பல்லு உடைக்கப்பட்டு விட வேண்டாம். அவங்க உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு கேவலமாகிவிடும், அவங்களுக்கு அசிங்கமாகிவிடும், வேண்டாம், திரும்பி வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தனது கவலையை வெளிப்படுத்துகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் சட்டத்திலே நீங்கள் உள்ளே புகுந்து வேறொன்றை சொல்லச் சொல்லுகிறீர்களா என்னை? அல்லாஹ்வுடைய சட்டத்திலே பணிப்பெண் தானே, பணிப்பெண் என்று சொன்னால் பணிப்பெண்ணுக்கு அநீதி இழைத்து விடலாமா? முடியாது. பல்லுக்கு பல் எடுத்தாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னதை பார்த்துவிட்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்தார், யாருங்க, அந்த பணிப்பெண்ணுடைய அன்சார் என்று சொல்லப்படக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணுடைய குளத்தை அந்த குடும்பத்தாரெல்லாம் வந்தாங்க. யாரும் சொல்லலாம், நாங்கள் மன்னித்து விடுகிறோம், நாங்கள் மன்னித்து விடுகிறோம், ஏதோ நடந்துருச்சு, ஏதோ நடந்து பல் போயிடுச்சு, வேண்டாம், அவர்களை விட்டு விடுவோம், அவர்களை விட்டு விடுவோம், அவர்களின் கௌரவத்திலேயே இருக்கட்டும். மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கான். இவங்க மன்னிச்சா அவங்க விட்டுடலாம். இவங்க மன்னிச்சாங்க, அவர்கள் விடப்பட்டார்கள் என்பது வரலாறுகளிலே நாம் பார்க்கிற செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளிலே பார்க்கிற செய்தி. இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. ஆக அன்பிற்கினியவர்களே, இங்க பாருங்க, பணிப்பெண் ஆயிற்று, பணிப்பெண் தானே, யார் வந்து நம்ம கேட்க போவது என்ற அந்த ஒரு சிந்தனைக்கு செல்லாமல், ஆக உயர்ந்த குலம், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, சாமியார்கள் எல்லாம் தப்பு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி குண்டு வச்சவனை எல்லாம் இன்னைக்கு விடுதலை பண்றாங்களா இல்லையா? அப்படி இல்லாமல் பல்லு உடைக்கப்பட்டால் உங்களது பல்லு உடைக்கப்படும். நீங்கள் உடைத்தது சாதாரண ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பணிப்பெண்ணின் பல்லாக இருந்தாலும் சரி, உங்களது பல் உடைக்கப்படும். அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே நிறைவேற்றப்படும் என்பதை தான் நம்ம இஸ்லாமிய தீர்ப்புகளிலே பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய இந்திய தேசத்தின் தீர்ப்புகளை போல அல்ல. அன்பிற்கினியவர்களே, இன்னும் இது போன்ற ஏராளமான செய்திகளை நாம் சொல்லலாம். பாருங்க, சமீபத்தில் கடந்த மாதம் ஜூலை 25 நடந்த ஒரு நிகழ்வு. கேரளாவை சார்ந்த 2 கன்னிஸ்திரின்னு சொன்னா அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து கன்னிஸ்திரிகள் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாங்க. அவங்கள பிரித்தி மேரி அப்படிங்கிற ஒருத்தங்களும், அதே போல வந்தனா பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா சத்தீஸ்கருக்கு போறாங்க. சத்தீஸ்கருக்கு போய் ரயில் நிலையத்தில் இறங்குறாங்க. அவங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு 3 பெண்கள் அங்க வந்தாங்க. 3 பெண்கள் வந்தாங்க. இவங்க கூட இன்னொருத்தர், மொத்தம் 3 பேர், மொத்தம் 6 பேர். அங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய பஜ்ரங் தள் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த சில நிர்வாகிகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அத்தனை பேர்த்து சுத்தி வளைக்கிறாங்க. அந்த பெண்களை சுத்தி வளைச்சி, நீங்கள் இங்கே மதமாற்றம் செய்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்றீங்க, மதமாற்றம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரயில்வே நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. ரயில்வே காவலர்கள் வருகிறாங்க, அவங்கள கைது பண்றாங்க. அந்த 3 பெண்களையும் கைது பண்றாங்க. கடைசியில பார்த்தா என்னன்னு சொன்னா, சத்தீஸ்கர்ல ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் ஏதோ ஒன்றுக்கு இவர்கள் அங்க போயிருக்காங்க, அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிகழ்வு, கடைசியில கைது செய்து உள்ளே அடைக்கப்பட்டார்கள். அடைச்சது யாருக்கு? ஒரு ஜாமீன்ல விடுவிக்கப்படுது. எப்பன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, பிலாஸ்பூர் என்ற அந்த மாவட்டத்திலே உள்ள என்ஐஏவுடைய முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதியாக இருக்கக்கூடிய சிராஜுதீன் என்பவர் விசாரிச்சுட்டு, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, எப்பா கேரளாவிலேருந்து வந்து இருக்கிறாங்க, ஏற்கனவே இங்க இருக்கிறவங்கள பார்க்க வந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான், இங்க எங்க மதமாற்றம் எங்க நடைபெற்றது, என்ன சாட்சியுமே நீங்க கொடுக்கலையே. இப்ப நடந்த நிகழ்வு, ஓரிரு தினங்களுக்கு முன்னால்
நடந்த நிகழ்வு ஜாமீன்ல வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நாம செய்தித்தாள்களிலே ஊடகங்களிலே வெளிவராத ஒரு செய்தியாக அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற செய்தி அதிசயமான ஒரு தீர்ப்பு, அதிசயமான ஒரு தீர்ப்பு என்பதையும் நாம் இந்த இடத்திலே அவங்களை ஜாமீன் வெளியிட்டிருக்கிறதும் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சொல்லுகிற பாடம், நாம் இந்த தேசத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்கு போராட வேண்டிய காலம் வந்திருக்கிறது, போராட வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை அன்பிற்கினியவர்களே உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் எப்படி நடந்துகிட்டாங்க, நீதியினுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கான ஒரு நிகழ்வு. எகிப்தினுடைய ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அனுபவங்க எகிப்துல ஆளுநராக இருக்கிறாங்க. அப்ப அங்க கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள், அங்கே முஸ்லிம்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு எந்த விதமான தொல்லையையும் கொடுத்து விடக்கூடாது, ஆளுநராக இருக்கிறார், அவர்களுக்கான ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆளுநரை சந்திக்க வருகிறார். சந்திச்சு, நாங்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது கடவுளான ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளை வணங்குறாங்க, அவங்களுடைய சிலையின் மூக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறது. உடைத்தவர் யார் என்று தெரியவில்லை. கிறிஸ்துவர்கள் நாங்கள் கண்ணியமாக வைத்திருக்கிறோம், நாங்கள் உடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, எனவே இங்கே அதிகம் மிகைத்திருப்பவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் தான் உடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புகார் ஒன்றை கொடுக்கிறார்கள். யாருப்பா உடைச்ச ஆளை காட்டுங்களேன், யாரையும் காட்ட முடியல, ஆனால் உடைப்பட்டு இருக்கிறது. பார்க்கிறாங்க, உடைப்பட்டு தான் இருக்கிறது. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படியா மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுங்கள். ஒரு நாளை குறிச்சாங்க, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினாங்க. எதுக்குன்னே தெரியல, மக்கள் ஒன்று கூடினார்கள். அந்த புகார் கொடுத்தவர்களையும் வர சொன்னார்கள், மக்களும் வந்திருக்கிறார்கள். அங்கே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து தன்னுடைய என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த வாளை உருவி அந்த புகார் கொடுத்தவருடைய கையிலே கொடுத்து விட்டு, யார் புகார் கொடுத்தாங்களோ அவர்களது கையிலே கொடுத்து, வாங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல, என்னால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எனவே அந்த சிலையின் மூக்கிற்காக வேண்டி எனது மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஆளுநர் நிற்கிறார். இதுதான் இஸ்லாம், இவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாத்தினுடைய நேர்மை நீதி இப்படித்தான் இருக்கும். கடைசியில் அவன் பார்த்தான், என்னடா ஒரு ஆளுநர் மூக்கு போய் அறுக்கிறதா, ஒரு சிலையினுடைய மூக்கிற்காக வேண்டி ஒரு நாட்டினுடைய ஆளுநரை மூக்கை அறுப்பதா? வேண்டாங்க, இவ்வளவு நேர்மையா இருக்கிற நீங்க கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் நிற்பீர்கள், இருப்பீர்கள் எங்களுக்கு நம்பிக்கை, எனவே நாங்கள் அவரை மன்னித்து விடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் சரி பண்ணி மட்டும் கொடுங்க. அப்படி சொல்லுகிற நேரத்திலே ராணுவ வீரர்களில் இருந்து ஒருவர் வருகிறார். கையிலே உடைந்த அந்த மூக்கை எடுத்துக்கொண்டே வருகிறார். அதை நான் தான் உடைச்சேன், அதை நான் தான் உடைத்தேன், எனக்கு அந்த தண்டனையை கொடுங்கள். முடிஞ்சு போச்சு, அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டு போச்சு. மூக்க அறிஞன்னு சொல்லிட்டாங்க, வேணான்னு விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ராணுவ வீரர், நான் ஏதோ மனசுக்குள்ள எழுந்த ஒரு செய்தியான என்னன்னா, அதை உடைச்சிட்டேன், இந்த கையில வச்சிருக்க பாருங்க, நான் தான் உடைச்சிருக்கேன், என் மூக்க வேணா அழுத்துக்குங்க. அன்பிற்கினியவர்களே, கடைசியில் அந்த கிறிஸ்துவர்கள் மன்னித்து, இவ்வளவு உயர்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய நீங்கள் குற்றத்தை தானாக முன்வந்து ஒப்புக்கொள்ளுகிற அளவிற்கு இருக்கிற இடத்திலே நீங்கள் உங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும், வேண்டாம் விடுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போன வரலாறு அன்பிற்கினியவர்களே இஸ்லாமிய வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, இது போன்ற இந்த சட்டம், இந்த நீதி இந்த தேசத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கொண்டு சுருக்கமாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த நாடு என்று சொன்னால் எது? வள்ளுவன் சொல்லுகின்றான், உரு பசியும் ஓவா பிணியும், உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு. சொன்னா வள்ளுவன் சொல்லுவது இந்த பேர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்டுல என்ன இருக்கக்கூடாதுங்க? பசி என்பது இருக்கக்கூடாது. அந்த நாட்டிலே பசி என்பது இருக்கக்கூடாது. பிணி என்பது பிணின்னு சொன்னா நோய்கள் என்பது இருக்கக்கூடாது. அதே போல பகை, ஒருவருக்கு ஒருவர் பகை என்பது இருக்கக்கூடாது.
அது இல்லாத தேசம்தான் சிறந்த தேசம் என்பதை வள்ளுவன் சொல்லி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசமாகத்தான் இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஒருவருக்கு இங்கே மதச்சார்பற்ற நாடு, இந்த நாடு என்பது மதச்சார்பற்ற நாடு. இங்கு எல்லோருக்குமான சமமான உரிமைகள் இருக்கிறது. 80-20 என்பதெல்லாம் இங்கே பார்க்கப்படுகிற செய்தி அல்ல. இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் மாற்றான கருத்து. அன்பிற்குரியவர்களே, நாட்டினுடைய பிரதான பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த நாட்டில் பசி ஒழிகிறதா என்று பாருங்கள், பிடி ஒழிகிறதா என்று பாருங்கள், பகை ஒழிய வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.